ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உடல் இயங்கியல், அதாவது பிசியாலஜி அப்படின்னு இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாபிக்ல என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன், அதை பேஸ் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிசியாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது உடம்பை பத்தி சொல்லக்கூடியதுதான். ஸோ நம்ம பயாலஜினாலே வந்து உயிரியல் அப்படின்னாலே நம்ம உடல் பற்றியும் விலங்குகள் பற்றியும் நம்ம வந்து படிக்கக்கூடியது, மனிதன் மற்றும் விலங்குகள் பத்தி படிக்கக்கூடியது. ஸோ இப்போ இதுல மனிதன் சம்பந்தமாக நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி விலங்குல இருந்து ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி, அதாவது குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா விலங்கு சம்பந்தமாக. இப்ப ஒரு தடவை வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, மனிதனுக்கு 32 பல்லு இருக்கும், அந்த மாதிரி விலங்குகளுக்கு ஒவ்வொரு விலங்குக்கும் எத்தனை எத்தனை பல்லு இருக்கும். ஓகேயா, சோ இத வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, சரியானதை தேர்ந்தெடு, அப்படிலாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல? விலங்குகளுடைய விலங்கு பிளஸ் மனிதன் இதனுடைய பல்லு வச்சு கொடுத்துருந்தாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல, டிஎன்பிசில தான். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இந்த மண்புழு இதுல இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்தை வச்சு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பிசியாலஜி கீழே தான் வருது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த பிசியாலஜின்னு சொல்லும் போது நாட் ஓன்லி ஹியூமன் மட்டும் கிடையாது, எல்லாமே வரும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஹியூமன்ஸ். ஏன்னா நம்மளை பத்தி தானே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கு. இதுல என்னென்ன படிக்க அப்படின்னு கேட்டா, 6ஆம் வகுப்புல இருந்து நீங்க வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான். 11th 12th தேவை இல்லை. ஓகே, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 11th 12th படிக்காதீங்க. இந்த டாபிக்கு டு 10th வரைக்கும் மட்டும் படிச்சா போதும். எக்காரணம் கொண்டு 11th 12th போக வேண்டாம். ஏன்னா வந்து 11th 12th கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறதுனால வேணாம்னு சொல்றேன். சரி, இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா பிரிக்கணும். இந்த உடல் இயங்கியல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மனிதன்லயே வந்து இந்த பிசியாலஜில ரெண்டு விதமா நம்ம எப்படி பிரிக்கணும்னு சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து பிளட், அதாவது ரத்தம், பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்தம், ரத்த சுற்றோட்ட மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் எண்டோகிரைன் அப்படின்னா என்ன, எக்ஸோகிரைனா என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்னு கேட்பாங்க. ஓகேயா, ஸோ இது ஒரு தடவை கொஸ்டின் வரும். இதுல இருந்து நிறைய கொஸ்டின், நாளமில்லா நாளமுள்ள. ஓகேயா, ஸோ இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மொத்தமே இந்த இதுல 3 தான். இப்ப நம்ம அடுத்தது டெஸ்ட் 6ல பாத்தீங்கன்னா வந்து உணவியல், உடல் நலம், மனித நோய்கள் அப்படிங்கிறது போயிருது. அப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா, இது மட்டும் படிச்சா போதாது. இதுல நம்ம வந்து மசில்ஸ் பத்தி படிக்கணும், தசை மண்டலம் அப்படிங்கிறதும் படிக்கணும். ஓகேங்களா, அதாவது மசில்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா நரம்புன்னு எழுதுறேன். நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எலும்பு, போன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்கூல் புக் படிக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, 6ஆம் வகுப்பு பருவம் 2, 7ஆம் வகுப்பு பருவம் 2. ஓகே, 6, 7 பருவம் 2 மட்டும் பாருங்க போதும். அதுக்கு அடுத்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அதுல இருக்கக்கூடிய தொகுப்புகள், நான் என்னென்ன லெசன்ஸ் வந்து நீங்க படிக்கணும் அப்படி சொல்லி நான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அது மட்டும் நீங்க படிங்க, போதுமானது. நல்லா கவனிங்க. இந்த டாபிக்ல இருந்து இன்னைக்கு வர்ற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் பிசிக்ஸ் பார்க்கல, கெமிஸ்ட்ரி பார்க்கல, அதுக்கு அடுத்து தான் வரப்போகுது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம். ஏன்னா இப்ப 7வது டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரியல்ல என்விரான்மெண்ட் பத்தி பார்த்துருவோம். 8வது டெஸ்ட்ல உயிரியல் வந்து ரிவிஷன் போயிடும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9வது டெஸ்ட்ல இருந்து இயற்பியல் வந்துடும். இயற்பியல்ல யூனிவர்ஸ் பத்தி படிப்போம், ரைட்டா? யூனிவர்ஸ் மற்றும் பொது அறிவியல்னு இருக்கு, சரியா? சோ அதுக்கு அடுத்து இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே நீங்க பாருங்க. இந்த டெஸ்ட் 9 வந்து பிப்ரவரி 26ல இருந்து மார்ச் 2ஆம் தேதி தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புவியியல் வந்துடும். இந்த புவியியல் வந்து ஸ்டார்ட் ஆயிருது, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா புவியியல் வந்து இருக்கும் உங்களுக்கு.
ரைட்டா? டெஸ்ட் 9ல இருந்து புவியியல் ஸ்டார்ட் ஆகுது. புவியியல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வந்துடும். ஓகே, புவியியல் வந்து 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே படிக்கணும். ஸோ அதுக்கு பிரத்யேகமா வந்து ஒரு 23 கிளாஸ், எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் உங்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்குமே கிடையாது. நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ். எக்ஸ்க்ளூசிவ்னா அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு மட்டும்தான் அந்த கிளாஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல யாருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான். அப்ப மத்ததெல்லாம் எல்லாருக்குமே வருமானு கேட்டா, தமிழ் வந்து நான் எல்லாருக்குமே கொடுப்பேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். தமிழ் வந்து எல்லாருக்குமே ஆனது. ஓகே, ஏன்னா தமிழ் வந்து குரூப் 4ல பொது. அதை வந்து நம்ம நம்ம மொழி தானே, அதை வந்து நான் காசு ஆக்கணும்னு நான் நினைக்கல. ஓகேங்களா, ஓப்பனா சொன்னோம்னா தமிழை வச்சு நம்ம எப்பயுமே வந்து, தமிழ்ங்கிறது நம்ம அம்மா மாதிரி, அதுல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இது என்னோட கொள்கை. ஸோ அதனால நான் முத பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன், தமிழ் ஓப்பன் டு ஆல்பா. பட் மேத்ஸ், சயின்ஸ், மற்ற சப்ஜெக்ட் எல்லாம், சோசியல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மட்டும்தான். அதுலயும் வந்து நான் எதுக்காக பப்ளிக் போட்டு அதுக்கப்புறம் பிரைவேட் பண்ணியிருப்பேன், நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். பப்ளிக்ல வச்சு அதுக்கப்புறம் பிரைவேட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா வந்து இனிஷியல்ல பப்ளிக்ல போட்டுட்டா ஒரு வியூஸ், சர்டன் வியூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், சேனலை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாது. பட் இப்ப சொல்லக்கூடிய இந்த புவியியல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும். ஓகே, ஸோ இப்ப இங்க இருந்து தான் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் மிக மிக முக்கியமானது. நீங்க வந்து உயிரியல், பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கனாலே அதிகபட்சமான கேள்வி இதை சுத்தியே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த தடவை ஃபாரஸ்டர், வனக்காவலர், இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் உள்ள ஆட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பயாலஜி சம்பந்தமாக இந்த உயிரியல், காடு, விலங்குகள், இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் உள்ள வர்றதுனால நான் சொல்றேன். ஓகே, ஸோ டோன்ட் ஷேர் வித் அதர்ஸ். ஓகே, இந்த தகவல் கூட நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே இல்லை, ஓப்பன் வீடியோல கூட நான் சொன்னது கிடையாது. ஏன்னா வந்து இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஒரு சிலது நம்ம சுயநலத்தோட தான் இருந்தாகும். ஸோ அதுக்காக நான் இது வந்து சொல்றேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா படிங்க. பயாலஜில இருந்து நிறைய கொஸ்டின் வரும், அதுல இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கும் நாளைக்கும். ஓகே, இன்னைக்கும் நாளைக்கும் ஃபுல்லா இதை படிங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவிஷன் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, நீங்க ஏற்கனவே மேக்ஸ் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் வீடியோ கொடுத்தாச்சு, யூனிட் 8க்கான இது கொடுத்தாச்சு, மெட்டீரியல் கொடுத்தாச்சு, இதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு, இதுக்கு கிளாஸ் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12th புக் தான். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 12th புக் தான்ப்பா வரப்போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ 12th புக் ஷேர் பண்ணியாச்சு. எம் லக்ஷ்மிகாந்த் புக் வந்து ஷேர் பண்ண முடியாது, பட் நான் கிளாஸஸ் கொடுத்துட்டேன். ஓகே, தமிழுக்கு கொடுத்தாச்சு, இது வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தமிழ் பாடத்திட்டம் இலக்கியத்துக்கு ஹோல் இது வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். பட் அழகு 9, 10க்கு மட்டும் முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிவைஸ் கூட நம்ம பண்ணும்போது அது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தகவல் புரிஞ்சிருக்கும். பிசியாலஜி, உடல் இயங்கியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. வாட்ஸ்அப்ல சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட தாராளமா நீங்க கேளுங்க, தங்கு தடை இல்லாம கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா நான் வந்து அட்ரஸ் பண்றேன். டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you. All the best.